கவி பேரரசு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பது ஒருவித பெருமை. அவருடன் நட்பு பாராட்டி, அவருடன் கைகோர்த்து, அவருடன் நன்மை தீமைகளை பேசி, ஒரு தந்தைக்கு தந்தையாக, ஒரு தனையனுக்கு தனையனாக, ஒரு நண்பனுக்கு இனிய நண்பனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கண்ணீரில் ஆரம்பித்தது. அந்த நட்பு எவ்வளவு தூரம் நெருக்கமானது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு செல்கிறேன். சுவிட்சர்லாந்திலே ஒரு நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கவிஞருடைய பேச்சு அங்கே எடுபடுகிறது. ஒவ்வொரு பாடல் வரிகளை ஒவ்வொருவர் பாடி காமிக்கிறார். அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது ஒரு விவாதம் வருது. இவர் எப்படி இந்த வரிகளை எப்படி இவர் தேடியிருப்பார் என்று சொல்லி, முகிலினங்கள் அலைகிறதே முக தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுடுமோ அது மலையோ. அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே ஒலித்தன்னு சொல்லி ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக அவருக்கு நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன். நான் இப்படி சுவிஸில் இருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன், இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதினீங்கள் என்று பெரிய விவாதமே நடக்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அந்தளவு தூரம் ஒரு எடுத்தோடனே ஒரு தொலைபேசி எடுத்து கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது.